இது ஒரு ஆன்டிக் பீஸுங்க. ஏறக்குறைய இது 100 வருஷம் பழசு. இதுல வேலைப்பாடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அரிய பொக்கிஷம்னே சொல்லலாம் மேடம். மேம், எங்ககிட்ட 1 நம்பர் டாப் கிளாஸ் மாடர்ன் அண்ட் ஆன்டிக் ஃபர்னிச்சர் இருக்கு. அதாவது பிரமாதமான பெஸ்ட் குவாலிட்டினா பாத்துக்கோங்களேன். இதை பாருங்க, இங்கேயும் பாருங்க, அப்புறம் அந்த பீஸையும் பாருங்க, இந்த சோஃபா செட்டையும் பாருங்க. எல்லாம் ஆன்டிக்ங்க. மாடர்னா அங்க இருக்கு. மேம், வாவ், பியூட்டிஃபுல். ஐயோ மேம், அதை விடுங்க. இதை பாருங்க. இதை நாங்க ரங்கூன்ல இருந்து வர வச்சிருக்கோம் மேம். இது முழுக்க ரோஸ்வுட்டால செஞ்சது. ஓ, எனக்கு இது வேணும். ஐ வாண்ட் டு பை திஸ். அட, அதை விடுங்க மேடம். இதை கொஞ்சம் பாருங்களேன். நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இதான் வேணும். இங்க பாருங்க மேம், இந்த பீஸு எங்க ஷாப்போடது கிடையாது. இதை ஒருத்தன் கொடுத்துட்டு போனா, அதனால இதை நான் கார்னர்ல வச்சிருக்கேன். இது சரியானதா இல்லையான்னு எங்களுக்கே தெரியாது மேம். இது நல்ல வலிமையானது தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல மரக்கட்டையில செஞ்சிருக்காங்க. கூல். சரி, வாட்ஸ் தி பிரைஸ் ஆஃப் திஸ்? I'll buy this. மேடம், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. That's okay, no problem about that. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்களேன், ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு, தொடங்க மாட்டேங்குது. உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருக்கா இல்லையா? முடியலன்னா சொல்லிடுங்க. இங்க வேற நிறைய கடைங்க இருக்கு. அட என்ன மேடம், இருங்க இருங்க. டேய் ராமு, அந்த ஆக்ஸா பிளேட கொண்டு வா. சீக்கிரம் தர அத. மேம், நான் முதல்ல சொன்னேன்ல மேம். பெருசா மிஷின் கொண்டு வா சீக்கிரம். ஓ, இப்போ இதைத்தான் நீங்க வாங்கணுமா மேம்? எனக்கு இதுதான் வேணும். ஓகே, திறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மணி 6 போகுது ஜான்வி. அவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் பண்ணுங்க. நில்ல, நானே பாத்துக்கிறேன். சாஹில், 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 சாஹில். ராணி, ஏய் ஜான்வி, என்ன பண்ற? என்னாச்சு? ராணி, சாஹில எதுக்கு கூப்பிடுற? சாஹிலுக்கு இப்ப என்னாச்சு? நாம இந்த வேலைய சாஹில் இல்லாமலே பண்ணி முடிக்க முடியும்ல? என்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏன் உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது நடந்ததா? என்னாச்சு ஜான்வி? என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. இங்க பாரு, ஏன் மேல ஆன உங்க 2 பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லு ஜான்வி. ராணி, ஒரு டைம்ல சாஹிலோட பேர் கேட்கும்போது என் மனசு அப்படியே சிறகடிச்சு பறக்கும். ஆனா இப்போ அவனோட பேர் கேட்கும்போது என் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஜான்வி, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்ல இப்படி புலம்பிட்டு இருக்க போறியா? என்ன நடந்தது முதல்ல சொல்லு. ஹாய் சாஹில். ஹாய். ஹாய் ஜான்வி. ஹலோ. நீ என்ன கூப்பிட்டியா? ஆமா சாஹில், அது இங்க அதை எங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. ப்ளீஸ் இதை ஃபிக்ஸ் பண்றியா? நான் பண்ணி தரேன். தேங்க்யூ. ஜான்வி, இப்படி வா. சாஹில் என்கிட்ட
ரொம்ப மட்டமா நடந்துக்கிட்டான். அது உன்கிட்ட சொல்றதுக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு. எனக்கு சாகில பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். உனக்கு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா அவன் அப்படியே. ஏய் ஜான்வி, என்ன பண்ற? யாராவது பாத்துற போறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதை கீழே போடு. இங்க பாரு, இப்ப அனுஷ்கா, கரண், தீகான் எல்லாரும் வர நேரமாச்சு. ப்ளீஸ் அவங்க முன்னாடி இப்படி ஒரு சீன் எல்லாம் பண்ணிடாத. அவங்களுக்காக தானே இந்த பார்ட்டியை நம்ம அரேஞ்ச் பண்றோம். அவங்க படம் வெட்டிங் புல்லாவ், அதுக்காக தானே இந்த பார்ட்டியை நம்ம அரேஞ்ச் பண்றோம். ப்ளீஸ் ஜான்வி, ப்ளீஸ். நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, ப்ளீஸ் இதை விட்டுறேன். இங்க பாரு, நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் இதை விட்டுறேன். என் மேல ஆன விடு. ஜான்வி, ஜான்வி ப்ளீஸ். He's a criminal. வாட்? கிரிமினல்? சாயல், அவன் ஒரு மோசமான கிரிமினல். ஷட் அப் ஜான்வி, ஜஸ்ட் ஷட் அப். நீ கோவத்துல இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசலான்னு இல்ல, புரியுதா? ஜஸ்ட் ரிலாக்ஸ். இங்க பாரு, அமைதியா இரு. எல்லாமே சரியாயிடும். ட்ரஸ்ட் மீ. கம் ஆன் गाइस, காலேஜ்ல பண்ண ஆக்ஷன் பண்ணுவோம். ராணி, டிகான், ஜான்வி, கரண், ஷாஹில், அனுஷ்கா. so nice to see you all here. It's over. come on, it's not over. காதல் இன்னும் பாக்கி இருக்கே நண்பா. அதோட நீங்க உங்க சண்டைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அது என்னன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் எங்களோட படம் வெட்டிங் புலாவ பாக்குறீங்க. அப்பதான் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை சரியாகும். காதல் மோகத்துல திளைப்பீங்க. ரோமியோ ஜூலியட் மாதிரி. அப்படியா? அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகும்? நானும் வெட்டிங் புலாவ் படத்தை பார்க்க வேண்டாமா? உன்னை நாங்க தூக்கிட்டு போறோம். என்ன கரண்? ஓகே, எங்க 2 பேரையும் விட்டுருங்க. நீங்க உங்க படத்தை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஆனா அது Hello? என்ன? எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, Okay. சீக்கிரம் வந்துரு. ஓகே. சோ உங்க படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். சோ எங்களோட இந்த வெட்டிங் புலாவ் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு படம். இதுல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லவ், நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப், எவ்ரிதிங். நாங்க அதுல வித்தியாசமான கதாபாத்திரத்துல வரப்போறோம். அதாவது நான், கரண், அப்புறம் திகாந்த். வித்தியாசம்னு ஏன் சொன்னோம்னா, அது வெட்டிங் புலாவ் நட்பை ஒரு புது விதத்துல பிரதிபலிக்க போகுது. நட்பை உருவாக்குறது ஈஸி, ஆனா நட்புல காதல் வந்துச்சுன்னா என் நிலைமை அதோகதி தான். ஏன் அப்படி? அதுக்கு நீங்க என் படத்தை பார்த்தா தான் தெரியும். பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். ஃபிலிம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதை சொல்லுங்க காய்ஸ். அக்டோபர் அக்டோபர் 16 16 தேதி. வாவ், நீங்க காலேஜ்ல கண்ட கனவு இப்போ நினைவாக போகுதுன்னு சொல்லுங்க. So great. Thank you. ஆமா காய்ஸ், இதுக்கு நடுவுல எங்களை மறந்துடாதீங்கப்பா. ப்ளீஸ், உங்களை எப்படி எங்கனால மறக்க முடியும்? ஏதாவது சாப்பிட இருக்கா இல்ல வெறும் வயித்தோட அனுப்ப போறீங்களா? ஓ, நான் இப்ப கொண்டு வரேன். ஆ, சார், உயிரோட இருக்கிற ஒருத்தரை யாரால இப்படி வெட்ட முடியும்? உடம்புல வேற எங்கேயும் தழும்பு இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை சார். அப்புறம் எப்படி இந்த மாதிரி வெட்டியிருக்காங்க சார்? உலகாரம் இவருக்கு மயக்க ஊசி போட்டிருக்கலாம், இல்ல விஷம் கொடுத்து கொண்டு இருக்கலாம், அதுக்கப்புறமா வெட்டியிருக்கலாம். சார், ஆனா ஒரு பணத்தை இந்த பெட்டிக்குள்ள வச்சு இந்த கடைக்குள்ள வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சார்? வந்து ஏன் இங்க வச்சிருப்பாங்க? வாய்ப்புக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம், சரியான நேரம் வந்த உடனே பணத்தை டிஸ்போஸ் பண்றதுக்கு. நான் ஜஸ்ட் வாங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா ஒரு பொணம் இருந்தது. I am with a murderer right now. Yeah, seriously. Yeah. Okay, I'll call you back. Okay, bye. சொல்லு, யார் இந்த ஆளு? ஏன் கொன்ன? சார், நான் இதை பண்ணல சார். நீ கொலை பண்ணலையா? இல்ல சார். அப்ப யார் கொன்னா? எனக்கு தெரியாது சார். என்ன தெரியாதா? ஸ்டோர் உங்கள் தானே? ஆமா சார். அந்த பெட்டி உங்கள் தானே? ஆமா சார். இல்ல சார், அப்படி இல்ல சார். ஆபீசர், நான் சொல்றேன், நான் மட்டும் வராம போயிருந்தா அந்த பெட்டிக்குள்ள இருக்க போனா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த மர்டரர் தப்பிச்சிருப்பான்.
லக்கிலி இந்த செஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதை திறக்க இவன் தயாராவே இல்ல. நான் கட்டாயப்படுத்தி தான் இதை திறக்கவே வச்சேன். ஆபீசர், மேம், ஐ திங்க் ஐ டிசர்வ் சம் கிரெடிட் ஃபார் தட். நீங்க ஏதாவது மீடியா வச்சு இதெல்லாம் கவர் பண்றீங்கன்னா அப்போ ஐ அம் டோட்டலி அப் ஃபார் இட். யா மேம், யூ கேன் டேக் மை நம்பர். ஹி ஷுட் பி அரெஸ்டட் மேம். நீங்க கையை பிடிங்க, நான் காலை பிடிங்க. தூக்கு. பங்கஜ், நீ சிஐடியில் இருக்க. கல்லு மாதிரி இருக்க வேணாம். ப்ளீஸ் சார், இந்த பெட்டி எங்க கடையோடது கிடையாது. அப்ப இந்த பெட்டி உங்க கடைக்கு எப்படி வந்துச்சு? சார், இன்னைக்கு காலையில ஒரு ஆள் இதை எடுத்துட்டு வந்தான். இதை வாங்கிக்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நான் வேணான்னு சொன்னேன். அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணான். இதை சாம்பிள் பீஸா நினைச்சு மற்ற ஃபர்னிச்சரோட ஒரு நாள் வைங்கன்னு சொன்னான். ஒருவேளை இதை யாராவது வாங்கினாங்கன்னா காசு கொடுங்கன்னு சொன்னான். ஃப்ரீயா கிடைச்சதேன்னு சொல்லி இதை நான் வச்சுக்கிட்டேன். ஃப்ரீயா வருதுன்னு பெட்டியை செக் பண்ணாம அப்படியே உள்ள எடுத்து வைப்பியா? அப்படி இல்லை சார். அவன் போனதுக்கப்புறம் நான் இந்த பெட்டியை திறக்க முயற்சி பண்ணேன். ஆனால் இதை திறக்கவே முடியல. அதுக்குள்ளே தான் இவங்க வந்தாங்க சார். சரி, யார் வந்தாங்கன்றதுக்கான தடயமாவது இருக்கா? இல்லை சார். சரி, சாம்பிள் பீஸ் வச்சுக்கங்கன்னு சொன்னானே, அவன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கணும்னு தோணலையா? சார், இந்த பெட்டிக்குள்ள பணத்தை வச்சுட்டு அப்புறம் இந்த பெட்டி இங்க வச்சுட்டு பணத்தை டிஸ்போஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா ஏதாவது தடயம் விட்டுருப்பான். தடயம் கிடைச்சிருச்சு சார். இந்த கார்டு இந்த பெட்டிக்குள்ள ஒட்டிட்டு இருந்துச்சு. That's a good one. That's a good one. நீ இருக்கியே. ஆமா, சாயில் எங்க? ஆமா இல்ல, கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனானே. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சே. ஜான்விக்காக சாரி கார்டு வாங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஷோ விடுங்களேன், லெட் இட் பி. உங்க படத்துல வர சீனை ஏதோ ஒன்னு ஏன் பண்ணி காமிக்க கூடாது? ஒன் சீன், கம் ஆன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ், இப்ப வேண்டாம். அனுஷ்கா ப்ளீஸ். ஒரு டயலாக், ஓகே? ஜஸ்ட் ஒன். சரி, ஓகே. அதாவது எனக்கும் ரிஷி கபூருக்கும் நடுவுல இப்படி ஒரு டயலாக் வரும். அப்ப அவர் என்கிட்ட ஒண்ணு கேட்பாரு. அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட சாராம்சமே இந்த டயலாக்ல தான் இருக்கு. என்கிட்ட கேட்பாரு, வெட்டிங் அன்னைக்கு ஒரு பொண்ணு தனியா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கானா, கதையில ஒரு ட்விஸ்ட் வர போறதா அர்த்தம்னு சொல்லுவாரு. அப்போ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லவ் ஸ்டோரி யாரோடதுன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். Now Diggy, your turn. Come on. Yes, let's hit it. ஓகே ஓகே. நீ யாரையாவது லவ் பண்றேன்னா அதை நீ சீக்கிரமா சொல்லிடணும். இல்லனா என்ன ஆதி? இல்லனா அந்த மூமெண்ட் கைவிட்டு போயிடும். இப்போ கரண் உன்னோட டர்ன். எஸ். சரி, இப்போ எல்லாரும் இவங்க எமோஷனல் டைலாக் சொன்னாங்க. நான் இப்போ ஒரு கியூட்டான டைலாக் சொல்றேன். அது ஒரு சீன் இருக்கு. அதுல அனுஷ்காக்கு நான் கால்ல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருப்பேன். அப்ப நான் அவகிட்ட சொல்றேன், யூ ஹேவ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபீட் இன் தி வேர்ல்ட். Oh, that's romantic. நைஸ். பட் ஆனஸ்ட்லி நெயில் பாலிஷ் போறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஐயோ, கால் வந்துருச்சு. ஹலோ. ஆ ஆ சரி, நாங்கெல்லாம் இப்பவே வரோம். சாரி கைஸ், நாங்க கிளம்பணும். எங்க? ப்ரமோஷன்ஸ்க்குப்பா. நாள் பூரா எங்களை இங்கேயும் அங்கேயும் சுத்த விட்டுக்கிட்டே இருக்காங்க. போலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. Cool catching up. Take care. Yes. All right. Thank you. Bye bye. Bye bye. Thank you. Bye. See you soon. மகனே, அனுஷ்கா, திகந்த், கரண், உங்க 3 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றேன். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும். ஏய். Bye. Hey. Sorry. Bye bye. We love you. Bye. ரொம்ப ஜாலியா இருந்ததுல? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பழைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிறது ஒரு அலாதியான இன்பம் தான். ஜான்வி, இது எப்படி இங்க வந்தது? சார், இந்த பெட்டியில நமக்கு கிடைச்ச விசிட்டிங் கார்டுல அந்த சாகில் இங்க தான் தங்கிட்டு இருக்கா. சாஹில் இங்க எந்த ஃபிளாட்ல தங்கி இருக்காரு? சாகிர் முன்னாடி இருக்க ஃபிளாட்ல தான் இருக்காரு. இந்த பெட்டி சார்,
இந்த மாதிரி பெட்டி தானே நம்ம அங்க அந்த ஸ்டோர்ல பார்த்தோம். பெட்டியை யார் இங்க வச்சது? இந்த பெட்டி சாயிலோடது. இந்த மாதிரி பெட்டி விற்கிறது அவனோட பிசினஸ். ஆமா, நீங்களாம் யாரு? நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? இந்த பெட்டி ஐட்டம் எல்லாத்தையுமே இங்க வீட்ல இருந்து விக்கிறாரு அவரு. இல்ல சார், அந்த மாதிரி நாங்க ஒன்றும் பார்த்ததில்ல. ஏன்னா எல்லா பெட்டிகளும் அவர் ஒர்க் ஷாப்ல தான் பண்ணுவாரு. நிக்கல இதை தோற. சார் இவங்கள உள்ள கூட்டிட்டு போய் இது கத்தி குத்துன அடையாளம். கத்தியால குத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்க வெட்டின மாதிரி வெட்டியிருக்காங்க. ஆனா கொலகாரங்க பெட்டியும் சாஹிலையும் இந்த மாதிரி காரிடார்ல எதுக்காக விட்டுட்டு போனோம்? சார் ஒருவேளை அவன் யாராவது குரலை கேட்டு ஓடி போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, மறைஞ்சிருக்கணும். ஆனா எங்க சார்? சாஹிலோட வீட்டு டோர்ல சாவி இருக்குது. சரிங்க, ரொம்ப நாத்தம் அடிக்குது. இல்ல அது ஃபினாயில். பாத்ரூம்ல இருந்து ஸ்மெல் வருது. ஒரு பாட்டில் ஃபினாயிலேயே காலி பண்ணியிருக்காங்க. சார், இந்த மாப்பு இன்னும் ஈரமா தான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா கொலைகாரன் சாஹிலை இங்கே தான் கொலை பண்ணியிருக்கான். அப்புறம் பாத்ரூம் இதோ இப்படி க்ளீன் பண்ணிட்டான். கொலைகாரன் எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தப்பை கண்டிப்பாக பண்ணுவான். இந்த பாத்தியா, ரத்தம் படிஞ்சிருக்கு பாரு. ஸ்ரேயா, அதை பாரு. சார் ஏய், வெளியே வா. வாண்டல. சார் சார் சார், என்ன விட்டுடுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். என்ன கொண்டுடாதீங்க சார். என்ன விட்டுடுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். ஒன்றும் பண்ணலையா? கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணலன்றியா? கொலையா? சார், நான் இங்க பேயிங் கெஸ்டா வருவேன் சார். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சாயில் கிட்ட வேணா கேட்டு பாருங்க. பேயிங் கெஸ்ட்? ஆமா சார், சாயில் தான் சொன்னான். என்ன நடந்தாலும் நான் இங்க பேயிங் கெஸ்டா இருக்கிறது வீட்டு ஓனருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. இவ்வளவு பெரிய நகரத்துல தங்கறதுக்கு இடம் கிடைக்காத நேரத்துல இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சது நல்லது தானே நானும் நினைச்சேன் சார். சார் சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன் சார். நான் எதுவும் பண்ணல சார். நீங்க சாயில் கிட்ட வேணா கேளுங்க சார். சாஹில் இறந்துட்டான்.
என்ன சார்? சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இங்கே வந்ததும் படுத்து தூங்கிட்டேன் சார். நான் வேற எதுவும் பண்ணல சார். ஆஃபீஸ் போனியா? ஆமாம் சார். ஆஃபீஸ்லேருந்து எப்போ வந்த? சார் சார் வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கும் சார். அப்போ திடீர்னு வெளியே சத்தம் கேட்டதும் நான் அப்படியே பயந்து போயிட்டேன் சார். ஓனருக்கு பயந்து அப்படியே நான் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன் சார். வெளியே ஒரு பெட்டி இருந்துச்சு, அதை பார்க்கலையா? இல்லை சார். திருட மாதிரி நானே இந்த வீட்டில் பதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்களை எப்படி சார் கவனிக்க முடியும்? நான் எதுவும் பண்ணல சார். அப்படியா? இங்கே பாத்ரூமில் கொலை நடந்திருக்கு. போனத்தை வெட்டி கூறு போட்டிருக்கானுங்க. வெளியே பெட்டியில் போட்டு அடைச்சிருக்காங்க. ஆனால் நீ ஒன்றுமே பார்க்கல. இல்லை சார். நிக்கல், இவனை தூக்கிட்டு போய் ஒழுங்கா விசாரிங்க. சார் இன்னைக்கு இங்க பார்ட்டி இருந்துச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் புல்லாவோட ஃபுல் காஸ்ட் அனுஷ்கா, கரண் அண்ட் டிகான் எல்லாரும் இங்க பார்ட்டி பண்றதுக்காக வந்திருந்தாங்க. நாங்க இங்க ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சாஹில் மட்டும் பார்ட்டி விட்டுட்டு போகாம இருந்தா ஒருவேளை அவ பொழைச்சிருப்பா. இந்த சாயல் திடீர்னு எதுக்கு பார்ட்டியை விட்டுட்டு போனா? சார் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு அப்புறம் போயிட்டான். யாரோட கால்? அது தெரியல சார். ஜெயவந்தி, அவனுக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு பாரு. எஸ் சார். நாங்க 2 பேரும் சண்டை போடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சார் சாஹில் கூட யார் சண்டை போட்டாங்களோ கொலைகார அவனா தான் இருக்க முடியும். சண்டையா? ஜான்வி சொல்லு, அது யாரு? சார் ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்திருந்துச்சு சாஹில பெயில் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பீச்ல அவனுக்கு யாரு கூடவோ சண்டை நடந்திருக்கு. அப்புறம் அந்த சண்டை எவ்வளவு பெருசாச்சுன்னா போலீஸ் வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தப்போ போலீஸ் அவனை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. I couldn't believe this. ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படிலாம் ஏமாத்த முடியுது? இந்த போட்டோ பாருங்க. சாகிலுக்கு இந்த ஆள் கூடவா சண்டை நடந்துச்சு? தெரியலையே. அவ வேற யாரு கூடயாச்சும் எனி ஐடியா? அன்னைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தப்போ சாயில தவிர அங்க வேற யாரும் இல்ல. அதனால எனக்கு தெரியாது. நான் அவனை பெயில் எடுத்தேன். அப்புறம் அந்த ஆளை பத்தி நான் அவன்கிட்ட வேற எதுவும் பேசவே இல்லை. சாஹில எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க? பிபி ரோட் போலீஸ் ஸ்டேஷன். ஸ்ரேயா, சாஹில் யார் கூட சண்டை போட்டிருக்கான்னு அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விசாரி. சார், சாஹிலுக்கு கடைசி எந்த நம்பர்ல இருந்து கால் வந்ததோ அதோட டீடைல்ஸ்லாம் ரெடியா இருக்கு. அப்படியா? சாஹிலை பத்தி நீங்க வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவாரு, யாரை சந்திப்பாரு? சாஹில் நாளெல்லாம் அவனோட ஒர்க் ஷாப்ல தான் இருப்பான். பெட்டிகளை செய்யற வேலையை தான் பண்ணிட்டு இருப்பான். அப்படின்னா ஒர்க் ஷாப்ல அவங்க கூட வேற யார் வேலை பார்க்கறது? அவரோட பெட்டிகளை அவரோட கார்பெண்டர்ஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் அவர் சொல்ல நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா இன்ன வரைக்கும் அவர் ஒர்க் ஷாப்புக்கு நான் போனதே இல்ல. ஒர்க் ஷாப். சார் 80 சென்டிமீட்டர், ரெண்டும் ஒரே அளவு. சார், இந்த கொலைய டாக்டர்ஸ் யாராவது பண்ணிருப்பாங்களோ? ஆச்சரியமா இருக்கு தாரிகா. இது 76 ரெண்டுமே. டாக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஏய் தயா, வந்துட்டியா? சொல்லுங்க. என்ன சொல்றது தயா, இந்த கொலைகார ஒரு பைத்தியக்கார, சைக்கோபாத். சார், இந்த மாதிரி கொலையெல்லாம் ஒரு சைக்கோவால தான் பண்ண முடியும். அவன் இவங்க 2 பேரையும் 2 துண்டா வெட்டி போட்டிருக்கான். என்ன மாதிரி? இல்ல அவ வெட்டும்போது முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அவ வெட்டும்போது இவங்க 2 பேரும் ஹைட்டையும் கரெக்டா அளந்தே வெட்டி இருக்கிறான். எப்படின்னா இந்த ஆளோட ஹைட்டு 160 சென்டிமீட்டர். அதை சரியா 2ஆ பிரிச்சு நடுவில் வெட்டி போட்டிருக்கான். 2 பார்ட்டும் சம அளவில் இருக்கு. சமமா வெட்டியிருக்கான். அப்படித்தான். சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, கொலைகார 2 பாடிஸையும் கரெக்டா 2 பக்கமும் வெட்டணும்னு மார்க்கரால பாடிக்கு நடுவுல மார்க் பண்ணிருக்கா சார். அப்புறம் இன்னொரு விஷயம் தயா, கொலைகார பல் இருக்கிற மாதிரியான ஆயுதத்தினால இதை வெட்டி இருக்கிறான்.
ரொம்ப மாதிரியா? கரெக்ட். அப்புறம் இந்த ஆள் டீ சாப்பிட்றப்ப போல் இருக்கு, அது வயிற்றுக்குள்ள இருந்தது. அந்த டீயில் ட்ராங்குலைசரோட தடையும் இருந்தது, அதாவது மயக்க மருந்து. ட்ராங்குலைசர்? ஹலோ சார், ஆனால் கொலைகாரன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சாஹில் வீட்டுக்கு முன்னாடி நம்ம விசாரிச்சாச்சு, யாருமே எதுவும் பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பார்ட்டியில வெட்டிங் புலாவுடைய கேஸ்ட் இருந்திருக்காங்க, அவங்கள நம்ம இன்னும் விசாரிக்கலையே. ஒருவேளை அவங்க ஏதாவது பார்த்துருக்கலாம். சார் ஆ சார், பிபி ரோட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு சார். சாகிலுக்கு யார் கூட சண்டை நடந்துச்சோ அவன் பேர் சதீஷா. ஆனா அவங்க கிட்ட அவனோட போட்டோவோ ஸ்கெட்சோ எதுவுமே இல்லையா சார். அந்த சண்டை எங்க நடந்துச்சு? எலான் மார்க்கெட்ல சார். எலான் மார்க்கெட்? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்பதான் சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கூட இருந்தோம். இப்போ பார்ட்டிக்கு வரும்போதோ இல்ல அங்க இருந்து போகும்போதோ யாராவது சந்தேகப்படும்படியான நபரை பாத்தீங்களா? சயலோட வீட்டு அக்கம் பக்கத்துல யாராவது சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி பாத்தீங்களா? காரிடோர்ல ஒருத்தரை பார்த்தேன். அந்த ஆள் பாஸ் ஆகுறத நான் பார்த்தேன். அந்த ஆளோட கையில ஒரு ட்ராலி இருந்துச்சு. அவன் கையில ஏதோ கூட மாதிரி கூட இருந்துச்சு. கூடையா இல்ல பெட்டியா? பெட்டி தான். சரி, இந்த பெட்டி வச்சிருக்கிறவங்க கிட்ட ஏதாச்சும் கேட்டீங்களா எங்க போறோம் அப்படின்னு? இல்ல சார், அது ஜான்வி கதவை திறந்தா நாங்க அப்படியே உள்ள வந்துட்டோம். அப்படின்னா அந்த ஆளு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்திருக்கான். ஷாகில் வீட்டில் இல்லாதனால அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எல்லா செயலுக்காக வெயிட் பண்ணிருக்கான், அதோ சயல் வீட்லயே. அப்புறம் சயல் வந்த உடனே என்னாச்சு சார்? அந்த பெட்டிக்காரன் தான் சாஹில கொலை பண்ணானா? தெரியல, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சரி, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னு அங்க அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல சார். அவன் ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டா அவனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வேணும்னா கொஞ்சம் முயற்சி பண்றேன் சார். ஷூர்? ஆமா, தட்ஸ் குட். பங்கஜ், ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வா. நானே ஸ்கெட்ச் பண்ணுவேன் சார். நானே ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் தான். அப்போ உங்களாலேயே நல்லா ஸ்கெட்ச் வரைய முடியுமா? ஆமா சார். எப்பா, நல்லதா போச்சு, தேங்க்யூ. நீங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களோட ஃபிலிம் வெட்டிங் புலாவ் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you very much. உங்க ஃபிலிமோட ப்ரொமோஷனை விட்டுட்டு இந்த கேஸ்ல நீங்க எங்களுக்காக உதவி பண்றீங்க. Please sir, don't say thank you. சாஹில் எங்களோட ஃப்ரெண்ட். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமா, கரெக்டா சொன்ன அனுஷ்கா. We are ready to help, sir. Thanks a lot. சார், ஸ்கெட்ச் ரெடி. சார், இந்த ஸ்கெட்சை வச்சுட்டு நாம கொலைகாரனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அது சாரி சார், நான் பார்க்கும்போது பின்புறமா தான் இருந்தான், அதனால அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது. ஆனா அவன் ஒரு நாள் முன்னாடி வந்தா கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன். தேங்க்யூ. சார் சார், இந்த பக்கம் இருக்கிறவங்க சதீஷை பத்தி சொல்றதுக்கு தயாராவே இல்ல சார். அப்படியா? சார், ஒரு கடைக்காரர் தயாரா இருக்காரு, நீங்க என் கூட வாங்க. சதீஷை பத்தி உனக்கு தெரியுமா? ஆமா சார், இந்த சதீஷை பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு எதிராக பேசுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க சார். அவன் ரொம்ப மோசமான ஆளு சார். எங்க எல்லார்கிட்டையும் அவன் சந்தா வசூல் பண்ணுவான். நாங்க யாராவது சந்தா கொடுக்க மறுத்துட்டோன்னா அப்புறம் சார் எங்களை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுவான் சார். அன்னைக்கு கூட ஷாயிலுங்கிற ஒருத்தர் கூட ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை வந்துருச்சு, அப்புறம் கைகலப்பே ஆயிடுச்சு. அப்புறம் சார் போலீஸ்காரங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் சதீஷ் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அப்புறம் போலீஸ்காரங்க சைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த சதீஷ் எங்க இருப்பான்னு தெரியுமா உனக்கு? சார், அங்கே எதிர்த்தாப்புல முட்டு சந்துக்குள்ள அங்கேயே தான் விழுந்து கிடப்பான். அப்புறம் சார், என் பேர் இதில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, இல்லை அவன் என்னை போட்டு தள்ளிடுவான். பயப்படாத, அவன் இன்னும் சிஐடியை பார்க்கல. அப்புறம் போடுறது பொழக்கிறது எல்லாம் மறந்துடுவேன். இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. டீ கிளாஸா?
இங்கே இந்த ட்ராலி இருக்கு பாருங்க, ஷாஹிலோட வீட்டு பக்கத்தில் கிடைச்ச அதே மாதிரி இருக்கு. சார் இங்க பாருங்க சார், அதே மாதிரியான பெட்டி சார். இங்க பாருங்க. சார், மார்க்கர் பென். மார்க்கர் பென்? அந்த சாயல்னு ஒருத்தர் இருந்தானே, அவ உடம்புல இருந்த அதே கலர் தான் அது. சார் ஆ? சார் இந்த டேப் அங்க இருந்துச்சு. இதுல ரத்தக்கரை இருக்கே. அப்புறம் இந்த டேப் சரியா 30 சென்டிமீட்டருக்கு திறந்திருக்கு. அப்படின்னா அந்த ஆளோட வெட்டின பகுதியை சரியா குறிக்குது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த ஆளுக்கு டீ குடிக்க வச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அப்புறம் சரியா 30 சென்டிமீட்டருக்கு அவன் பாடியில மார்க் பண்ணி அப்புறம் இந்த மிஷின்ல கொண்டு வந்து மரம் இருக்கிற மாதிரி அறுத்திருக்கான். ஆனா சார், வெட்டப்பட்ட பாடியை பெட்டிக்குள்ள போட்டு சாகில் அதை ஃபர்னிச்சர் கடையில் எதுக்காக போட்டான்? அந்த பெட்டியில் பணம் இருக்குங்கிற விஷயம் ஒருவேளை சாஹிலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் அந்த பெட்டியை விற்கிறதுக்காக அந்த கடையிலேயே வச்சிருக்கான். ஆனா சார், இங்க கொலைகாரன் யாரு? பூர்வி, சாயில் கூட சண்டை போட்டானே அந்த சதீஷை பத்தி தெரிய வந்துச்சா? சதீஷ் இருக்கிற இடத்துக்கு நம்ம அபிஜித் சார் போயிருக்காரு. சார், அந்த ரவுடி கிடைச்சிட்டான் சார். என்ன சார் ரொம்ப அசால்ட்டா படுத்துக்கிட்டு இருக்கான்? இதுக்கப்புறம் அவனால குப்புறவும் படுக்க முடியாது, தூங்கவும் முடியாது. காலமுக்க சொன்னா என்னடா பண்ற? சேடி, ஏய் எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? சாயில கொண்டுட்டு இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? ஐயோ, சாகில கொலை பண்ணிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு சார் அவனை போய் கொலை பண்ண போறேன்? அன்னைக்கு எங்களுக்குள்ள சண்டை நடந்தது என்னமோ உண்மைதான். எல்லாரும் முன்னாடியும் அவன் என்ன அடிச்சுட்டான் சார். அவனால என் கௌரவமே இங்க போயிடுச்சு. அதனால நானும் அவனை போட்டு அடிச்சிட்டேன் சார். ஆனா சார், அத்தோட எல்லாம் முடிஞ்சது. நீங்க வேணா பேஜு கிட்டையும் சந்து கிட்டையும் கேட்டு பாருங்க சார். சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. பைஜு சந்துவா? யார் அவனுங்க? அது சாகிலோட ஒர்க் ஷாப்ல அவங்க 2 பேரும் கார்பெண்டரி வேலை பாக்குறாங்க. ஓ அப்படியா? பேஜு கூடவும் சந்துரு கூடவும் சாயலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா ஒண்ணு, அந்த பேஜும் நல்லவன் தான். ஆனா இந்த சந்து இருக்கானே, சரியான பணத்தாசை பிடிச்சவன் சார். எவங்கிட்ட எல்லாம் பணம் இருக்குன்னு பார்த்து என்கிட்ட சொல்லுவான். அப்புறம் தான் நான் போய் வசூல் பண்ணுவேன். சொன்னதுக்கு என்கிட்ட இருந்து கமிஷன் கூட வாங்கிப்பான் சார். அப்படியா? இவன் கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டு. இவன் உனக்கு தெரியுமா? என்ன பேஜுவையும் கொண்டுட்டாங்களா? இவனை பார்த்தா சந்து மாதிரி தான் இருக்கு. இந்த சந்துருவோட நம்பர் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் சார். நம்பர் சொல்லு. இதோ வந்துட்டேன். அது 09897853556. மனசுல பெரிய தாதா நினைப்போ. வா, பியூரோல வச்சு ஒன்று பொழக்கிறேன். எடுத்துட்டு போவேன் சார். சார் 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 விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். இந்த சந்துரு, சாஹில் அப்புறம் பேஜு 3 பேர்ல ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கான். சந்து. ஃப்ரெண்ட பாத்தியா? வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா பாத்து சீக்கிரம் வந்து. ரொம்ப நைஸா கூட வந்திருக்கியா? ட்ரிங்க் வேணும். நான் உனக்கு அதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்ல எங்க இருக்காங்க? ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோ. உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்படியா? நேத்து நான் அவங்கள பார்த்தேன். ஹேண்ட்ஸ் அப்.
பங்கஜ் ஹாப்பி தீபாவளி. என்ன சார் புது ட்ரெஸ் போட்டா தீபாவளி அர்த்தமா? அப்புறம் என்ன இந்த கோட் உங்க சைஸே கிடையாது, ஏதாவது குழந்தைங்கிட்ட இருந்து போட்டு வந்துட்டீங்களா? நம்ம எல்லாரோட கவனமும் அந்த கொலகார மேல தான் இருக்கணும். நாம அவனை தேடிக்கிட்டு இருக்கோன்ற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. அப்புறம் நீங்க நேச்சுரலாவே இருங்க, ஆக்டிங் உங்களுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. யாரையாச்சும் வித்தியாசமா பார்த்தா எங்கள ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. Okay, sir. Yes. Now enjoy your party. Be yourself. All the best. Thank you. என்ன இங்க ஃபர்னிச்சர் வாங்க வந்தியா? இதெல்லாம் எங்களோட பிளான் தான். சந்துவை பத்தி சதீஷ் மூலமா எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவன் போனை ட்ராக் பண்ணோம். அவன் கால் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்று தெரிய வந்தது, அவன் மறுபடியும் ஒரே நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணான். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது தான் உன்னோட ஜாதகமே எங்க கைக்கு வந்துச்சு. அப்படின்னா நீங்க தான் அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புனீங்களா? பிரைவேட் நம்பர்? இன்னும் உனக்கு பணம் வேணும்னா இன்னைக்கு நைட் 8 மணிக்கு ஸ்டார் லைட் ஹோட்டலுக்கு வந்து என்ன பாரு. நீ எப்படி சாயலுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணியோ அதே மாதிரி தான் உங்க 2 பேருக்கும் பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு SMS அனுப்பி இந்த வெட்டிங் புலா பார்ட்டிக்கு வர வச்சேன். உனக்கு யார் சொன்னா அந்த பேஜ்வாவை கொலை பண்ண சொல்லி? அவன் நோயின்னு இருந்தான், அதனால தான் நான் அவனை கொலை பண்ணேன். ஆபீசர், என்னோட தலையெழுத்த பாருங்க. நான் ஃபர்னிச்சர் ஷாப்க்கு போனப்போ கரெக்டா பேஜுவை கொலை பண்ணி அடைச்சு அதே மரப்பெட்டியை தான் நான் வாங்க வந்திருந்தேன். மறைச்சு வைக்க உனக்கு எந்த இடமும் கிடைக்கலையா? ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுபடி தான் நான் செஞ்சேன். இந்த சந்துக்க விடுங்க, நீங்க சொல்லுங்க, இந்த சாயல் எதுக்காக கொலை பண்ணீங்க? ஆபீசர், ஆக்சுவலி நான் ஆன்டிக் ஃபர்னிச்சரோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான மரப்பெட்டி, டேபிள்ஸ், ஃபர்னிச்சர் மாதிரி விற்கிறேன். அப்புறம் இது ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்ல மூலப்பொருள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அதனால மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ சாயல் சொன்ன டூப்ளிகேட் பண்ணு அப்படின்னு. அப்புறம் அது உண்மைன்னு சொல்லி நிறைய இடத்துல நான் விற்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு நிறைய லாபம் வந்தது. ஆனா என்னன்னு தெரியல, சாயல் அவனே இந்த ஃபர்னிச்சரை பண்ண ஆரம்பிச்சான். அதை எல்லா கடைகள்லயும் விற்க ஆரம்பிச்சான். அதுவும் ரொம்ப அதிக விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் வியாபாரம் ஒரு பக்கம் பாதிக்கிறது மட்டும் இல்லாம இப்படி இவன் அதிக விலைக்கு விற்கிறதுனால கடைக்காரங்க கண்டுபிடிச்சி அது மூலமா மாட்டிப்போமோன்னு பயந்து அவன் கதையை முடிக்க தான் நான் சந்துவை வேலைக்கு வச்சேன். அதுபடியே நாங்க சாயில கொன்னோம். இந்த உண்மையானது போலி பிரச்சனையில நீ லாபத்தை விட நஷ்டத்தை தான் அடைஞ்சிருக்க. இனிமே நீ ஒரு பழைய பர்னிச்சர் மாதிரி வாழ்க்கை முழுக்க ஜெயிலே அடைஞ்சு கடை. எழுத்துட்டு போங்க சார், எங்களை மன்னிச்சிருங்க சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். சார் சார் மன்னிச்சிருங்க சார். போடா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்ஸ் a lot. இது எங்களுடைய கடமை சார். அப்புறம் உங்க ஃபிலிம்காக ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, sir.